ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ வார்த்தைக்குள் நாம் கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த வருஷத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் எவ்விதமாய் மாற்றுவார், கர்த்தரை தேடுகிறவனுடைய குடும்பம் எவ்விதமாய் மாறும், கர்த்தரால் நடத்தப்படுகிறவருடைய ஒரு குடும்பம் எவ்விதமாய் மாறும் என்கிறதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்திருக்கிற ஒரு வார்த்தை இன்றும் நமக்கு நேராக வருகிறது. அந்த வசனத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாவரும் வேதத்தை கொண்டு வந்த யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகர் மனப்பாடம் செய்திருப்பீர்கள், சின்ன வயதிலேயே படித்து வந்திருப்பீர்கள், அடிக்கடி அறிக்கை செய்கிற வார்த்தையா இருக்கலாம். இந்த காலை கர்த்தர் சபைக்கு இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறபடினால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் அந்த வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒருவனுடைய குடும்பம் எவ்விதமாய் மாறும், கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறும், அது எதற்கு ஒப்பனையாய் உருவாக்கப்படும் என்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனால் தினமும் நடத்தப்படுமானால், தேவனால் தினமும் நடத்தப்படுமானால், இந்த வருஷத்தை குறித்து நான் உங்களுக்கு தேவனை வைத்து ஒரு உறுதி கூறுகிறேன். என்னவென்றால், இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்களானால், அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தேவனால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவீர்களானால், அந்த வசனம் இவ்விதமாய் துவங்குகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தின்னு சொல்லுகிறார். அப்படி நடத்தினால், தேவன் உங்களை நித்தமும் நடத்தினால் உங்கள் வாழ்க்கை என்னவாய் மாறும் என்று 2 வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. அது என்னவென்றால், ஒன்று, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாவாய். இரண்டாவது, வற்றாத நீரூற்றை போல் ஆவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா. தேவன் வாழ்க்கையை எப்படி மாற்றுவேன், உன் குடும்பத்தை நான் எவ்விதமாய் உருவாக்குவேன் என்று சொல்லும்போது, ஒன்று, நீ தோட்டம் போல் ஆவாய். 2, நீ வற்றாத நீரூற்றை போல் ஆவாய். இந்த நாளிலும் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை தேவன் தோட்டத்தை போல் ஆக்குவார் என்கிற வார்த்தையை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்முடைய குடும்பங்களை குறித்து நினைக்கிற நினைவு என்னவென்றால், அதை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக தேவன் விரும்புகிறார். இதோ ஒரு இடம் இருக்கிறது, எல்லா மரமும் வெட்டப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு இடம் இருக்கிறது, எல்லா மரமும் வெட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கைகளும் மனிதனுக்கு நிகழ்வது உண்டு. வனாந்தரமாக்கப்படுகிற வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாமலாக்கப்படுகிற வாழ்க்கை, செழிப்பை இழக்கிற வாழ்க்கை, இருக்கிறதும் அழிந்து போகிற வாழ்க்கை. ஆனால் இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களோடு தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னை நான் நடத்தினால் உன் வாழ்க்கை தோட்டமாய் மாறும். உன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்தினால், ஒன்றே ஒன்று, என் வாழ்க்கையை கர்த்தர் நடத்தினால், என் வாழ்க்கை கர்த்தர் he leads on daily basis. ஆண்டவர் ஒருவரை வாரத்துக்கு ஒரு நாள் உன்னை நடத்துவேன் என்று சொல்லவில்லை, மாதத்துக்கு ஒரு நாள் என் வழி நடத்துதல் உனக்கு உண்டுன்னு சொல்லவில்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் உன்னை நான் நடத்துவேன். 1ஆம் தேதி வருஷத்தின் கடைசியில் ஆலயத்தில் வந்திருந்துட்டு புதிய வருஷம் துவங்கிறது வரை இருந்து நீ ஆராதித்துட்டு போறிய அந்த ஒரு நாள் உன்னை நடத்துவேன் என்று சொல்லவில்லை. மிக தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். நான் உங்களுக்கு உறுதி சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த ஒரு கர்த்தர் உங்களோடு இருப்பார்.
தினமும் உங்களை நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். நம்ம கூட இருக்கிற எல்லாரும் எல்லா நாளும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவர்கள் எல்லா நாளும் இருக்க மாட்டாங்க. நம்மை நடத்துகிறவர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் ஒரு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை எத்தனை அருமையானது! உங்கள் வாழ்க்கை நடத்தப்பட வேண்டுமா? நீங்கள் நடக்க தேவனிடத்தில், ஆண்டவரே என்னை தினமும் என்னை நடத்தும் என்று நீங்கள் கேட்பீர்களா? ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்லுகிறவர். உங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் தினமும் இந்த வருஷத்துல உங்களை நடத்தினால், நான் உறுதியாய் சொல்லுகிறேன், வனாந்தரம் போன்ற இடங்கள் தோட்டமாய் கர்த்தரால் மாறும். எந்த இடத்தில் இல்லை, அழிந்து போயிற்று, நிர்மூலமாயிற்று, வற்றி போயிற்று, வறட்சி வந்து விட்டது, ஒன்றும் இல்லை என்கிற நிலைமை, வாடி போகிறேன், இழந்து போகிறேன், இருக்கிற குடும்பத்தின் நல்ல மரங்களும் வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்தை கர்த்தர் தோட்டமாய் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் மாறும் என்று சொல்லுகிறார். யார்? நித்தமும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். உங்கள் வாழ்க்கை தினமும் தேவனால் நடத்தப்படும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் தோட்டத்தை போல் ஆக்குவாராக, தோட்டத்தை போல் ஆக்குவாராக. ஆமென்னு சொல்லிக்கலாமா? உங்கள் குடும்பத்தை தோட்டத்தை போல் ஆக்குவாராக, உங்களுடைய வாழ்க்கையை தோட்டத்தை போல் ஆக்குவாராக, உங்க மனைவியை தோட்டத்துல கனி தரும் திராட்சை கொடியை போல் மாற்றுவாராக, உங்க பிள்ளைகள் தோட்டத்துல ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாக, நீங்கள் தோட்டத்திலே நல்ல விருட்சங்களாய் இருப்பீர்களாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரங்களை! ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை தோட்டத்தை போல வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி தோட்டம் போல் மாறும். ஒரு சில நிமிடங்கள் கூட வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். எப்படி என் வாழ்க்கை தோட்டமாய் மாறும்? தோட்டம் என்றால் என்ன? தோட்டத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? எப்படிப்பட்ட தோட்டமாய் என்னுடைய குடும்பம் மாறும் என்கிற சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அதையே வாஞ்சிக்க போகிறீர்கள். இதுவாய் மாறுமா என்று சந்தேகம் அல்ல. சந்தேகப்படுகிறவர்கள் எதையும் பெற்றதில்லை. சந்தேகப்படுகிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்வதில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்யாமல் இருந்தது இல்லை. சந்தேகப்படுகிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்தது இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்யாமல் இருந்தது இல்லை என்று கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஏதோ அவர் பிரசங்கியார், கொஞ்சம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேசுவார், அவருக்கு நேரம் முடிகிறது வரைக்கும் அவர் இல்லை. உங்கள் வாழ்வுக்கான வார்த்தையை தேவன் சபை நடுவே தருகிறார் என்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கை தோட்டமாய் மாறுவதற்கு தேவன் கிரியை செய்வாராக. எத்தனையோ வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, எத்தனையோ வீட்டில் சந்தோஷம் இல்லை, எத்தனையோ வீட்டில் வறட்சி காணப்படுகிறது. சிலுவைகளை இழந்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தந்து அனுப்ப விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உன் குடும்பம் தோட்டமாகும், நான் மட்டும் நடத்த இடம் உண்டானால், உன் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு இடம் உண்டானால். சில நேரம் குடும்ப தலைவர் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். சில இடத்துல குடும்ப பெண்கள் குடும்பத்தை நடத்தும் பொறுப்பில் இருக்கலாம். அவர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். ஏதேனும் விதத்தில் ஒருவேளை புருஷன் வெளிநாட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கிற தன் குடும்பத்தை தன்னுடைய மனைவி பொறுப்பாக புருஷனால் நியமிக்கப்பட்டு நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறவராயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் மேல் நடத்துகிற பொறுப்பு வைக்கப்பட்டாலும் உங்களை நடத்துகிறவர் ஒரு கர்த்தராயிருக்கட்டும். உங்களை நடத்துகிறவர் உங்கள் இஷ்டப்படி நடத்துவதற்காக தேவன் உங்க கையில குடும்பத்தை தரவில்லை. You may be the driver of your family. You may be the driver of your family. உங்க குடும்பத்துல நீங்க ஓட்டுநரா இருக்கலாம். You lead the family. நீங்க தான் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தின் காரியத்தை நீங்க தான் நடப்பித்துட்டு இருக்கிறீங்க. You lead the family. You may be the driver of the family. ஆனா ஒரு நடத்துனர்னு ஒருத்தர் வண்டியில உண்டு, தெரியுமா? நடத்துனர்னு ஒருத்தருக்கு ஒரு சீட் உண்டு, பார்த்திருக்கீங்களா?
அதை பொதுவாக பெண்கள் உட்கார மாட்டாங்க, ஆண்கள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ சில பஸ்ல ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் சீட்டு நடத்துனர்னு போட்டிருக்கோம். ஏன்னா டிரைவருக்கு முழிச்சிருந்து அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஆசை அந்த சீட்டு வேணும்னு. நல்ல வேளைக்கு டிரைவர் சீட்டுக்கு ஆசைப்படலை, இந்த சீட். ஏன்னா வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்றும் ஓட்ட தெரியாது அப்போ, ஆனால் நம்ம தான் வண்டி ஓட்டுற மாதிரி நினச்சிட்டு முன்னால் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் கண்டக்டர் வருவார், எலும்பு பின்னால் போ, அது எனக்குள்ள சீட்டு. சில நேரம் குடும்பத்தில் நடத்துனர் சீட்டை யாராவது பிடிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த உன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பீனா உன் குடும்பம் தோட்டம் போல மாறும் என்று சொல்லுகிறார். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற தோட்டமாக. எவ்வளவுதான் பெரிய ஸ்டீரிங் டிரைவர் கையில் இருக்கட்டுமே, எவ்வளவுதான் பெரிய ஸ்டீரிங் டிரைவர் கையில் இருக்கட்டுமே, அங்க ஒருத்தர் விசில் ஊதுனா இங்க ஒருத்தர் பிரேக்க மிதிச்சு ஆகணும். காலில் 3 இருக்கும், A B C 3 காரியம் அவர் காலில் இருக்கும். காலு 2 தான், ஆனா ஆப்ரேட் பண்ண வேண்டியது 3. இந்த டிரைவருக்கு ஆக்சிலேட்டர் ஒன்று இருக்கும், B ஃபார் பிரேக் இருக்கும், C ஃபார் கிளட்ச் இருக்கும். இந்த A B C எல்லாம் நம்ம காலில் தான் இருக்கு, கையில தான் இருக்குனாலும் இன்னொருத்தர் ஊதுற விசில்ல தான் அவ்வளவு அடங்கி இருக்குது. நான் சொல்லுகிறேன், நடத்துகிற ஒரு கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்துவாரானா, நீங்க செய்கிற ஒரு தொழில், நீங்க செய்கிற ஒரு வியாபாரம், நீங்கள் செய்கிற ஒரு வேலை, இவைகளை முன்வைத்து நான் உங்களோடு பேசுகிறேன். இதெல்லாம் லீட் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கண்ட்ரோலை யார்கிட்ட கொடுங்கன்னா கர்த்தருடைய கையில் கொடுங்க. உங்க வீட்டை நித்தமும் நடத்த ஆண்டவற்றை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மனைவி கையில் நான் பொறுப்பு கொடுத்தது உண்மைதான், ஆனா உம்மிடத்துல சொல்லுகிறேன், என் குடும்பத்தை நீர் நடத்தி செல்லும் என்று கேளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை ஆண்டவரை ஆபரேட் பண்ணுன்னு சொல்லி கேட்ட ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவார். நித்தமும் நடத்த ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பம் எதுவானாலும் கர்த்தரால் நடத்தப்படுவதை காலைதோறும் எழும்பி ஆண்டவரை நோக்கி, இன்றும் என் குடும்பத்தை நீர் நடத்தும் ஆண்டவரே என்று கேட்க. சிலரெல்லாம் முட்டும் போதுதான் வழி தேடுவார்கள் ஆண்டவற்றை, சிக்கல் வரும்போதுதான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், அது தோட்டமாகாது. அந்த வாழ்க்கை அப்பப்ப உதவி கிடைச்சிருக்கலாம், அப்பப்ப உதவி கிடைச்ச குடும்பம் தோட்டமாகாது. எத்தனை தான் வழிகள் தெரிந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் நடத்தும் என்று கேட்கிற எவர்களையும் கர்த்தர் தோட்டமாய் மாற்றுவாராக. இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உங்கள் குடும்பத்தில் விரும்புகிறார். உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் நடத்த மட்டும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொல்லி. சில நேரங்களிலே தேவனுடைய திட்டம் என்று நம்முடைய ஆசைகளை நினைத்துக் கொண்டிருப்போம். இல்லை, தேவனுடைய சித்தத்தை உங்கள் குடும்பத்தின் திட்டமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை உங்கள் தொழிலிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் தேவ திட்டம் என்பதை, அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரமாய் அல்ல, கர்த்தர் சந்தோஷம் உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 51ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை எடுத்தால், கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வார்? சீயோன் என்றால் தேவனுடைய சபையை குறிக்கும். சீயோன் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தை குறிக்கும். சீயோன் என்றால் ஆவிக்குரிய குடும்பத்தை குறிக்கும். சீயோன் என்றால் தேவனுடைய ஜனத்தை குறிக்கும். அப்படி என்றால் தேவ சபையே, விசுவாச குடும்பமே, கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாய் மாற்றுவாராம், தேவன் எவ்விதமான நன்மையை சீயோனுக்கு கர்த்தர் செய்கிறார் என்கிறதை ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம். ஆண்டவர் என்ன செய்வார் என்று 3 காரியங்களை இந்த வசனத்தில் சொல்ல நீங்கள் காண முடியும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? பாழான ஸ்தலங்களை அவர் என்னவாய் மாற்றுவாராம் தெரியுமா? வாசிக்கலாம். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து. ஒன்று, பாழான ஸ்தலங்கள் தேறுதல் அடையும். ஒன்று, பாழான ஸ்தலங்கள் தேறுதல் அடையும். சில மனிதனுடைய வாழ்க்கைகள்
பாழான ஸ்தலங்களாக, ruined places அல்லது broken walls. ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னவென்றால் broken walls, பாழான ஸ்தலங்கள், மதில்கள் இடிந்து போன குடும்பங்கள், மதில்கள் இடிந்து போன வாழ்க்கைகள், கட்டப்பட்ட சில வீடுகள் பாழாய் கிடக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா குடியில்லாததினால் சில வீடுகள் பாழாய் கிடக்கும், குடியிருக்க முடியாததினால் சில வீடுகள் பாழாய் கிடக்கும். பாழாய் போயிட்டு இருந்தால் அர்த்தம் என்னவென்றால் ஒரு நாள் பயனுள்ளதா இருந்தது, ஒரு நாள் நல்ல குடும்பமாய் இருந்தது, ஒரு நாள் மகிழ்ச்சியான குடும்பமாய் இருந்தது. ஆனால் பொல்லாத சத்துரு குடும்பத்தை என்ன செய்து விட்டான் என்றால் தோட்டத்தை கெடுக்கிறவன் குடும்பத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். பாழானதாய் சில குடும்பங்கள் மாறுகிறது. எத்தனை பேர் உங்க குடும்பத்தை கவனித்து வர்றீங்களோ தெரியவில்லை. வாழ்க்கை தோட்டம் போல் மாற வேண்டியது, தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாற வேண்டிய வீடுகள், சந்தோஷம் நிறைந்த வீடுகளாய் இருக்க வேண்டியவைகள், சமாதானம் நிறைந்த வீடுகளாய் இருக்க வேண்டியவைகள். சில குடும்பங்களில் யுத்தங்களும் சண்டைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிரிவினைகளும் சமாதான கேடுகளும் வர நேர்ந்திருக்கிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் யார் குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் பேசுகிறாரோ, ஏன் உன் குடும்பம் தோட்டமாக வேண்டியது இன்று வறட்சியாயிருக்கிறது? உன் குடும்பம் பாழாய் போனது என்ன? மதில்கள் இடிந்து கிடக்கிறது என்ன? நல்ல சந்தோஷமான குடும்பத்தில் இன்று கண்ணீர் காரணமாயிருக்கிறது. நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சமாதானத்தை தரவும் வாழ்வை தோட்டமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உனக்கு இருக்க, அவரிடத்துல நீர் நடத்தும் என்று கேள். உன்னுடைய வாழ்க்கையை வனாந்தரமாக்குகிற அல்லது உன்னுடைய வீட்டை பாழாக்குகிற பொல்லாத சத்துருவுக்கு இடங்கொடாதே. நல்ல தோட்டங்களுக்கு சில குழி முசல்கள், சில குழி நரிகள் அந்த தோட்டத்தை கெடுக்கும்படியாக உட்பிரவேசித்தது. அதனால தோட்டமெல்லாம் வாடி போகிறது, வேர்கள் பிடுங்கப்படுகிறது, கீழே பொல்லாங்கன் வேலை செய்கிறான். நல்ல மனிதனை தேவன் உருவாக்கின போது, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின போது எங்க தெரியுமா கொண்டு வச்சாரு? வனாந்தரத்துல கொண்டு வைக்கல, தோட்டத்துல கொண்டு வச்சார். ஆமேன்னு சொல்லாமா? ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் நல்ல தோட்டம் போல இருக்கணும். ஆமேன். நல்ல அதுக்காக வாவுபலியில போய் தொட்டி தொட்டியா செடி செடியா வாங்கி வச்சதுனால தோட்டம் அல்ல. நாங்க வரும்போது நம்ம மிஷன் வீட்டில் எந்த விதத்திலும் செடியே இல்லை, அவங்களுக்கு விருப்பம். அது இப்ப பார்த்தா ஒரே செடியா இருக்கு, இதனால தோட்டம் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. இது கண் பார்வைக்கு ஒரு தோட்டம், பார்வைக்கு ஒரு செடி அழகா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நான் உன் குடும்பத்தை தோட்டமாக்குவேன்னு சொன்னது கொஞ்சம் தொட்டி வாங்கி செடி வையின்னு சொல்லல, கொஞ்சம் தொட்டி வாங்கி செடி வையின்னு சொல்லல. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா தொட்டியும் ஒவ்வொரு நேரமும் இலவசமா வந்ததுதான். ஒன்றும் நான் பொதுவாக காசு கொடுத்து வாங்குறது வேண்டான்னு சொல்லுவேன். சில ஓசியில கிடைச்சா வாங்குவீங்களான்னு பார்த்தா அதுவும் தேவையானா மட்டும்தான் வாங்குவேன். தேவை இல்லைன்னா அது நான் என்ன சொல்லுவேன், இது தகுதி இல்லை வேண்டான்னு என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். சும்மா கொடுத்தா கூட சில இதை வாங்கக்கூடாது. சிலவைகள் ஆண்டவருடைய காரியத்தில் கர்த்தர் சிலவைகளை இலவசமாய் தருவார், சிலவைகளை வாங்க வேண்டியது இருக்கும். அந்த பக்கம் இருக்கட்டும். செடிகளை நட்டதுனால உன் குடும்பம் தோட்டம் அல்ல, கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறதுனால உன் வாழ்க்கை தோட்டம் போல மாறும். அது எப்படி மாறுகிறது என்றால் அது பாழான ஸ்தலங்களை கர்த்தர் தேறுகிற இடமாக உடைய வாழ்க்கையில எங்கே பாழானது வந்திருக்கு. ஒரு காலத்துல நல்ல கட்டப்பட்டது. எருசலேமுக்கு ஒரு காலத்தில் நல்ல மதில்கள் உண்டு, மதில் சூழ்ந்த பட்டணம் என்று அழைக்கப்பட்டது எருசலேம். ஆனால் அது அசிரியர்களால பிடிக்கப்படும் போது, அது எதிரிகளால பிடிக்கப்படும் போது அதனுடைய மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. மதில்கள் உடைக்கப்பட்டால் பாதுகாப்பு இல்லை என்று அர்த்தம். அந்த பாழாய் போன எருசலேமின் மதில்களை மறுபடி கர்த்தர் நெகேமியாவை போன்றவர்களை கொண்டு வந்து கட்டி எழுப்பினார். பாழானது மறுபடி கட்டப்படும். இந்த நாள் நான் அதைத்தான் சொல்லுகிறேன். ஒன்றை செய்யுங்கள், என்னை நித்தமும் நடத்தும் ஆண்டவரே, என்னை நித்தமும் நடத்தும் ஆண்டவரே. ஒரு செடியை தொட்டியில வச்சிருக்கிறீங்க, டெய்லி தண்ணி ஊத்துனாதான் அது பிழைச்சிருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா ஊத்துவேன்,
அப்படின்னா அது வாடி வதங்கும், சிலது மரித்து போகும். ஏன்னா அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்க்க வேண்டும். இதே போல தோட்டத்தை கர்த்தர் நித்தமும் வந்து சந்திப்பாரானால், இங்கே நேசரின் தோட்டத்திலே என் நேசர் தம்முடைய தோட்டத்தில் வந்து தம்முடைய அருமையான கனிகளை உங்கள் குடும்பத்தில் புசிப்பாராக. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால், ஒரு நல்ல தோட்டமாக உங்களுடைய குடும்பத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். அதில் அவர் செய்கிறது 3 கிரியை. 1, பாழானதை தேறுதல் அடையும்படியாய் செய்கிறார். 2வது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அதன் வனாந்தரத்தை, சிலருடைய வாழ்க்கை எப்படியாய் மாறி போயிற்று என்றால், வனாந்தரம், வில்டர்னஸ், டெசர்ட், வனாந்தரம். வனாந்தரத்துல ஜீவன் இல்லை, வனாந்தரத்துல பச்சை இல்லை, வனாந்தரத்துல தண்ணீர் இல்லை, வனாந்தரத்துல செழிப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை சில குடும்பங்களில் இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளையே, ஆசீர்வாதம் பாவம் அல்ல, ஆசீர்வாதம் பாவம் அல்ல. மறுபடியும் 3வது விஷயம் சொல்றேன், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பாவம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாலே பாவம்னு நினைச்சிருவாங்க. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். அப்ப கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் இருக்கு. இன்னொரு பகுதி, பிசாசினால் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது, பாவத்தினால் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனை மறந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் வருது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சாப்பிடுறதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். உங்களுக்கு வேண்டிய உணவை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. தந்ததை சாப்பிடுறதுக்கு வேண்டிய நல்ல உடல்நிலையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் பகலிலே வெயிலுக்கும் இரவிலே நிலவின் தொந்தரவுக்கும் பயப்படாமல் இருக்கிற ஒரு வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல சில குடும்பங்களுக்கு வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் குடும்பங்களுக்கு, இல்லாத வீடுகளுக்கு, இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு மறைவிடத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே தருவாராக. ஒரு வீடை கட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு நன்மை குடும்பத்தில் உண்டாவதாக. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். தேவனுடைய நன்மை உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் உண்டாகும் என்று நான் கூறுகிறேன். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை ஏதேனை போல் மாற்றுவேன்னு சொல்றார். கர்த்தர் சீயோனுக்கு செய்வது என்ன? சீயோன் என்றால் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாழானவைகள், அவைகளை கர்த்தர் தேறுதல் அடையும்படியாய் செய்வார். 2வது, வனாந்தரமானதை ஆண்டவர் ஏதேனை போல. ஏதேன்னா என்னது? ஏதேன்னா என்னது? தேவனுடைய தோட்டம், தேவன் மனிதனுக்காக வைத்த இடம். மனிதனை உருவாக்கின போது ஆண்டவர் எல்லா இடத்திலையும் புல் பூண்டு செடி எல்லாம் முளைக்கும்படியாக தான் செய்தார். எல்லா இடங்களிலேயும் அவர் உருவாக்கின பூமியில மரங்கள் முளைக்கத்தான் செஞ்சு, ஆனால் தாம் உருவாக்கின குடும்பம் ஒரு இடத்துல வாழ்றதுக்காக கர்த்தர் ஏதேன் என்னும் ஒரு அழகான தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவனுக்கு வெளியே போக வேண்டாம், தோட்டத்திலேயே எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு வேலையா? தோட்டத்துல. அவனுக்கு சுற்றுலாவா? தோட்டத்துல. எங்கேயும் கதவை திறந்து வெளியே போக வேண்டியதில்லை. ஒரு பெரிய தோட்டத்தை தேவன் உருவாக்கி, அந்த தோட்டத்துக்கு நதியா? 4 நதி அந்த தோட்டத்திலே பாயுது. நல்ல செழிப்பு. மரங்களா? இவனுக்கு ஆகாரத்துக்காக இவன் வெளியே போக வேண்டியதில்லை. இவன் என்ன தேவைக்கும் வெளியே போக வேண்டியதில்லை. அத்தனையையும் அவன் தோட்டமே அவனுக்கு கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷனுக்கு தேவையானதை கர்த்தர் அவன் குடும்பத்திலேயே கொடுக்க வைத்திருக்கிறார். அவன் வீட்டிலேயே கர்த்தர் கொடுக்க வைத்திருக்கிறார். நீ அலைந்து திரிவது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. உன் குடும்பம் தோட்டமானால்
உன் குடும்பம் தோட்டமானால் உன் வீட்டில் இருக்கிற உன் பிள்ளைகள் அலைய வேண்டியதில்லை, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் அலைய வேண்டியதில்லை. வேலைக்காக தன் வீட்டிலிருந்து இறங்கி போகலாம், ஆனால் சமாதானத்திற்காக வீட்டிலிருந்து இறங்கி போக வேண்டியது வராது. சமாதானத்தை விரும்பும் போதெல்லாம் அனைவரும் குடும்பத்துக்குள் இருப்பார்களாக. ஏன்னா தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேனை போல மாற்றுகிறவர். உங்கள் குடும்பம் தோட்டமாகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் புதிதான நன்மைகளை ஒரு செழிப்பான தோட்டமாக கர்த்தர் மாற்றுவாராக. அநேக கனிகள் உள்ள, அநேக பலனுள்ள, அநேக நன்மைகள் உள்ள ஒரு குடும்பமாக உங்கள் வீடு நிச்சயமாய் இருக்கும் என்று கூறுகிறேன். வனாந்தரத்தை அவர் ஏதேனை போலவும், மூன்றாவது ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் வாசிக்கலாம். அதன் அவாந்தர வெளி அப்படின்னா the dry land, அவாந்தர வெளி. முதல்ல சொன்னேன் பாழான இடம், அதுனா broken walls, உடைஞ்சு போன குடும்பங்கள், நொறுங்கி போன குடும்பங்கள். எந்த குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறதோ தயவு செய்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பிரிவினைகள் அகலட்டும் என்று கேளுங்க. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள பிரிவினைகளை மாற்ற ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே எங்களுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் பிரிவினைகளாய் அல்ல, புரிந்து கொள்ளுதலாய் மாறுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? பிரச்சனையே வராத குடும்பங்கள் இல்லை. நான் சொன்ன வார்த்தையை மிக தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எங்க குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் பிரிவினைகளாய் மாற வேண்டாம், புரிந்து கொள்ளுதலாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை ஸ்திரீகள் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வீர்களோ, எத்தனை புருஷர்கள் இதை எடுத்துக்கொள்வீர்களோ எனக்கு தெரியவில்லை. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் பிரிவினைகளில் முடிகிறது. குடும்பத்தின் பிரச்சனைகள் பிரிவினைகளில் முடிகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், வீட்டுக்குள் வருகிற பிரச்சனை பிரிவினையில் முடிகிறது. அப்படி முடிவதற்காக கர்த்தர் உங்களை குடும்பமாக்கவில்லை. பிரச்சனைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாற்றுவதாக. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, வைஃப் should understand his husband. மனைவி தன் கணவனை புரிந்து கொள்வதற்காக இந்த பிரச்சனை. ஓ, என்னுடைய கணவர் இதை விரும்புகிறார், என்னுடைய கணவர் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நியாயம் தானே, அநியாயம் இல்லையே என்கிறதை புரிந்து கொள்ளுதல். நான் மீண்டும் சொல்லுகிறேன், குடும்பத்தின் பிரச்சனைகள் பாலிடமாய் மாற்றிவிட வேண்டாம், அவாந்தர வெளியாய் மாற்றிவிட வேண்டாம், பாலைவனமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றிவிட வேண்டாம். உங்க கையில தான் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தோட்டமாகும். உங்கள் கையில் நீங்கள் எடுத்து நடத்தினால் வனாந்தரமாகும். நான் உங்களுக்கு எச்சரிப்பா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். தங்களுடைய புத்தியினாலே, தங்களுடைய விருப்பத்தினாலே, தங்களுடைய சுய சித்தத்தினாலே எத்தனையோ பேர் தங்கள் குடும்பத்தை நடத்த நினைத்து அது பாழாய் போயிற்று. சென்னையிலிருந்து 2 நாளைக்கு முன்னால் ஒரு தாயார் என்னிடத்தில் போன் பண்ணி, பாஸ்டர் என்னுடைய மகனுடைய குடும்பத்திற்காக செபியுங்கள், என்னுடைய மருமகள் விவாகரத்து கேட்கிறாள், என்ன செய்வது தெரியவில்லை. இருவருடன் சம்பாத்தியம் ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல். இருவருடைய சம்பாத்தியம் ஒரு மாதத்திற்கு, for a month they are earning. புருஷன் தனியாக அவர் சம்பாதிக்கிறார், மனைவி ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. 2 பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்பொழுது மனைவி சொல்றாளா, எனக்கு உன்னோடு வாழ பிடிக்கவில்லை, உன்னோடு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து வேணும் என்று கேட்டுட்டு இருக்கிறாளா. அந்த அம்மா சொல்றாங்க, இப்படிப்பட்ட மனைவி வெளிநாட்டிலிருந்து இறங்கி வந்து போன் பண்ணா பையன்தான் பாஸ்டர் கார் எடுத்துட்டு போய் கூப்பிட போறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுடைய கேரக்டர் எனக்கும் கொஞ்சம் தெரியும், நல்ல பையன். ஆனால் சில நேரங்களிலே சுய புத்தியின் மேல் எழுகிற ஸ்திரீகளாலும், சுய புத்தியின் மேல் கட்டுகிற புருஷர்களாலும் குடும்பங்கள் வனாந்தரமாகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய குடும்பத்தை நடத்த ஒப்புக்கொடுங்கள். இந்த ஆண்டு மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை தோட்டமாய் மாறுகிறதை காண்பீர்கள். அவாந்தர வெளியை, அந்த வசனம் சொல்லுகிறது, அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல் அவர் ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆக்குவார், அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்குவார், சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்குவார். தேறுதல்
ஆக்குவார். தேறுதல் அடையும்படியாய் ஆண்டவர் செய்வார். அதன் அவாந்தரத்தை ஏதேனை போல ஆண்டவர் மாற்றுவார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டம் போல. இந்த 3 இடத்திலும் ஆண்டவர் சொல்றது என்னவென்றா, உன் குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சீயோனுக்கு செய்வதை உன் குடும்பத்துக்கு செய்வாராக. கர்த்தர் நித்தமும் நடத்தும் போது உன்னுடைய குடும்பம் எவ்விதமாய் மாறும் என்றால் இப்படிப்பட்ட நல்ல தோட்டமாய் மாறும் என்று சொல்லுகிறேன். ஒரு சில வார்த்தைகள், எப்படிப்பட்ட தோட்டமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார் என்று நான் சில ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1, உங்கள் குடும்பம் தேவன் உலாவுகிற தோட்டமாய் இருப்பதாக. 1, உங்கள் குடும்பம் தேவன் உலாவுகிற தோட்டமாய். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு தோட்டமாயிருப்பதாக. ஆதியாகமம் 3:8 வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். 1, என் குடும்பம் எப்படி இருக்கட்டும்டா, தேவன் உலாவுகிற தோட்டமாய் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சத்தம் அங்க கேட்கும். உங்க வீட்டுல தேவன் உலாவுகிறதா இருக்கட்டும். வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பாளையத்தில் தேவன் உலாவ வேண்டும் என்றால், பாளையத்தில் உலாவ வேண்டும் என்றால் சும்மா எல்லா இடத்திலையும் அவர் உலாவ மாட்டார். அசுசி காணப்படாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. உன் தோட்டத்தில் தேவன் உலாவுவார். அவர் உலாவுகிறது பெரிய சந்தோஷம். அவருடைய சத்தம் தோட்டத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தாலே அதுவே பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருடைய சத்தம் தோட்டத்தில் கேட்பதாக. தேவன் உலாவுகிற இடமாய் உங்களுடைய வாழ்க்கை இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய தோட்டத்திலே உலாவுகிறவர். உங்கள் குடும்பம் தேவனுடைய தோட்டமாய் தேவன் உலாவுகிற. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டில் உலாவணும். இந்த தேவன் போட்டோல வச்சு அவரை அடைக்க முடியாது, ஒரு சுரூபத்தில் வச்சு அவரை அடைக்க முடியாது. இங்கேயே இரும். இவருக்கு சில இடத்துல பூஜை அறைன்னு வைப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு அறையை வச்சுட்டு அந்த அறைக்குள்ள அவர் அடைச்சு வைக்க முடியாது. அவர் என்னுடைய வீட்டில் முழுவதும் அவர் உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த பாஸ்டர் வந்தா உங்க வீட்டில் முன் அறை மட்டும்தான் அவருக்கு. அவர் வந்தா விசிட்டர்ஸ் ரூமுக்கு வருவார். ஆனா ஆண்டவர் வந்தா உங்க வீட்டில் எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் வருவார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சகேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னா, சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டில் உன்னோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு போகணுன்னா ஃப்ரெண்ட் ரூமு, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு போகணுன்னா டைனிங் ரூம், கொஞ்ச நேரம் தங்கணுமா நான் பெட்ரூம். ஆண்டவர் சகேயுனிடத்துல சொன்னா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னா. ஏதோ உன் வீட்டை பார்க்கணும்னா முத்தத்தில் நின்றுட்டு அனுப்பிடலாம். என் வீட்டை பார்க்க, உன் வீட்டை நான் உன்னை பார்க்கணுமா, வாங்க முத்தத்தில் நின்று காட்டு. இதான் என்னுடைய வீடு, ஃப்ரண்ட் எலிவேஷன் பாரு. உன் வீட்டின் முத்தத்தை பார்க்கறதுக்காக, உன் வீட்டின் முகப்பை பார்க்கறதுக்காக வருகிறேன்னு சொல்லவில்லை, உன் வீட்டில் உலாவுகிறதற்காக வருகிறேன்னு சொல்லுகிறார். Let the Lord walk into your home. உன்னுடைய வீட்டுக்குள்ளே சபை நடுவே உலாவுவாராக. உங்கள் வீட்டிலே கர்த்தர் உலாவுவாராக. 2வது, உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட தோட்டமாய் இருக்கும் என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், வருமானத்தின் தோட்டமாய் உங்கள் வீடு இருப்பதாக. உங்களுடைய வீடு வருமானத்தின் தோட்டமாய் இருப்பதாக என்று சொல்லி லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் இருக்கிற வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. நான் இந்த வசனத்தை வைத்து சொல்லுகிறேன், உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா கர்த்தர் மாற்றுவாராகனா, இந்த தோட்டத்தை போல, அப்படின்னா பலன் தரும் தோட்டமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. உங்க வீட்டில் பலனற்று போவது இல்லை, உங்க வீட்டில் பலனற்று போவதில்லை. நீங்கள் கையிட்டு செய்கிறவைகளிலே கர்த்தர் நன்மையை தருவாராக.
நீங்க உழைக்கிற உழைப்பு உங்க வீட்டுக்கு வருமானத்தின் தோட்டமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களை கர்த்தர் வருமானத்தின் தோட்டமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல, நீங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்பீர்களாக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லலாம்? உங்கள் கைகள் சோர்ந்து போகலாம், உங்கள் நன்மைகள் குறையாதுன்னு சொல்றேன். உங்களால் உங்க வீட்டுக்கு நன்மை உண்டாகும். முன்ன மாதிரி என் வீட்டுக்கு உழைக்க முடியலன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை முன்னை விட ஜெபிக்க வைக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமே உங்க வீட்டுக்கு வரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, நன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் உங்களை அவ்விதமாக வருமானத்தின் தோட்டமாக உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நீங்க பண்ற அந்த குடும்பத்துக்காக செய்கிற ஒன்றும் நஷ்டம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்க செய்யற எதுவும் நஷ்டம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? நாளைக்கு அவங்க வருமானத்தின் தோட்டமாக உங்க குடும்பத்தில் இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை வளர்க்குற உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க தெரியுமா? நீ வருமானத்தின் தோட்டமா இருக்கிறதுக்கு. சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் உனக்கு எதுக்கு நான் சம்பளத்தை கொண்டு தரணும்? கல்யாணத்துக்கு முன்னால அம்மா அப்பா கையில கொண்டு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் மனைவிட்ட பகிர்ந்து கொள்ளணும். எனக்கு இவ்வளவு சம்பளம். சில மனைவிமாருக்கு புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது. சில மனைவிமாருக்கு ஆமா பாஸ்டர் சொல்லவே மாட்டேக்காரு. சொன்னா உங்களை அடக்க முடியாதுனால தான் சில நேரம் அவர் சொல்லாம இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னா உங்களை, ஐயோ அப்படி யாரு இருந்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்துக்கு இவரு வருமானத்தின் பாத்திரம், இது செலவின் பாத்திரம். அப்படியா? சில வீட்டில் அப்படி இருக்கும். புருஷன் வருமானத்தின் பாத்திரம், இவங்க உட்கார்ந்துன்னு சொல்லுவாங்க, எங்க காசுங்க, எங்க எங்க எங்க. இவர் அங்க உழைக்கணும், இந்த அம்மா இங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை வீட்டில். அவர் பார்க்கறனா என்ன கஷ்டப்பட்டு உண்ணாம தின்னாம சில நேரம் ஒரு பிரெட்டை சாப்பிட்டுட்டு, அங்க கூலிக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு பிரெட்டை சாப்பிட்டுட்டு உங்களை ஒரு மாசம் கூட்டிட்டு போய் அவர் தங்குற இடத்துல தங்க வச்சு அவர் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட வைக்கணும். அப்ப புரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து அனுப்புறாருன்னு. சிலர் நினைச்சுக்கிட்டு வெளிநாட்டுல போய் வேலைன்னு அவங்களுக்கு என்ன, அவங்க படுற பாடு நான் போனதில்லை இன்னும் ஒரு நாளும். ஆனா சில வேதனைகளை நான் புரிகிறேன், அவங்க படுற பாடுகளை நான் கொஞ்சம் அறிகிறேன். எத்தனை மனைவி அதை அறிஞ்சிருக்குமோ தெரியவில்லை. புருஷனை சம்பாதிக்கிற பாத்திரமாகவும் தன்னை செலவு செய்கிற ஒரு பாத்திரமா இல்ல. குடும்பத்துல பைபிள் சொல்லி இருக்கு, உன் மனைவி வியாபார கப்பலை போல் இருப்பாள். எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. வியாபார கப்பலை போல் இருப்பாய். இங்க இருக்கிறதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கடத்துகிறவளா இருப்பாள். இல்லை, தன் குடும்பத்திற்கு அதுக்காக அம்மா வீட்டில இருந்து எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வருகிறவர்களா இருப்பாள். அப்படியும் இல்லை. உங்க வீட்டுல அம்மா வீட்டுல கொடுத்தா சந்தோஷமா நினைச்சீங்க, கொடுத்தா சந்தோஷமா வாங்குங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா வீட்டுல கொடுத்தா சந்தோஷமா வாங்குங்க. அதுக்காக கேட்டு வாங்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. கேட்டு சிலர்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்குவார்கள். டிமாண்ட் பண்ணி அப்படி இல்லை. உங்களுடைய குடும்பத்துல சில பிள்ளைகள் ரொம்ப புத்தியான பிள்ளைகள். கல்யாணம் ஆகிறது வர தனக்கு வீட்டுக்கு, கல்யாணம் ஆன அப்புறம் சில பிள்ளைகள் இருக்குது, பொம்பளை பிள்ளைல தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் நோட்டம் போடும், என்னத்தை தூக்கிட்டு போகலாம், வரும்போதெல்லாம் நோட்டம் போடும். பிள்ளைகளா அப்படி இல்லை. உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா சந்தோஷமா செய்யறாங்கன்னா செய்யட்டு, நீ அவங்களுக்கு இல்லாம பறிச்சுட்டு உன் குடும்பம் வருமானத்தின் தோட்டம் போல் இருப்பதாக. நான் ஆசீர்வதிக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான். உனக்கு வரத்து உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும். சில பொத்தலான பைகளை கர்த்தர் நல்ல தோட்டமாய் மாற்றுவாராக. வளர்ந்து பிள்ளைகள் பலன் கொடுப்பார்களாக. நீ சம்பாதிக்கும் போது உன்னுடைய அம்மாக்கு கொடுக்கணும். கல்யாணம் ஆன அப்புறமும் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன gift கொடுக்கணும். மாசம் சரியா தப்பா? செய்யணும். பெற்று உங்களை வளர்த்தாங்க அல்லவா,
பெற்று ஒரு சின்ன gift கொடுக்கணும், சின்ன ஒரு உதவி. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க ஒரு நெருக்கத்துல தான் அவங்க வாழ்க்கை நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு உங்களுடைய மனைவிமாரே உங்ககிட்ட சொல்றேன், உங்க புருஷன் உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்தா மட்டும் சந்தோஷம். அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டா என்ன செஞ்சீங்க இதுல இருந்த காசை, இவருக்கு சொல்லவும் வழி இல்லை. சொன்னா இனி நல்லா இருந்த முகமும் கருகருத்து பார்க்கும், அதனால சொல்லவும் வழி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. மனம் திறந்து சந்தோஷத்தோடு, சரி நீங்க செஞ்சதுல கத்தர் நம்மளை சும்மா வைக்க மாட்டார், அதற்குரிய பிரதிபலனை நம்ம குடும்பத்துக்கு கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வருமானம் உள்ள குடும்பமாய் இருப்பதாக. வேகமாக மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஐக்கியமான தோட்டமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை அடிப்படையில் நான் உங்களோடு சொல்லுகிறேன். ஐக்கியமான தோட்டமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவாராக. என்னாகமம் 24, 5, 6. இஸ்ரவேலின் கூடாரத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேலின் கூடாரங்களை பார்க்கும்போது, தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா காட்சி அளிக்கிறது? வாசிக்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். அது வனாந்தரமா இல்லை, அது பாழான இடமாய் அது இல்லை, அது அவாந்தர வெளியா இல்லை. தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்கள், குடும்பங்கள் ஒரு தோட்டம் போல இருக்கிறதாம். எனவே தான் இதை ஐக்கியத்தின் தோட்டத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதாக சொல்லுகிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை 6வது. இந்த பிழையா மலை உச்சியில் இருந்து தேவ ஜனங்களுடைய குடும்பத்தை பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளுடைய வீட்டை பார்க்கும்போது ஒரு தோட்டத்தை காண்கிறார், ஒரு ஐக்கியத்தின் தோட்டத்தை காண்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில் வருவதாக. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அந்த குடும்பங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும். அந்த தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை பார்த்தா கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை, கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அடுத்த வசனம் கூட, அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். போதும், நன்னீர் பாயும். நான் சொல்லுகிற மூன்றாவது ஆசீர்வாதம், ஒரு குடும்பம் தோட்டம் போல் ஆகும் என்றால் அது ஐக்கியத்தின் தோட்டமாக இருக்கும். தேவ ஜனங்கள் குடும்பங்களை பார்க்கும்போது பிள்ளையாமுக்கு தூரத்திலிருந்து தெரியுது, எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறார்கள், எவ்வளவு அழகா இருக்கிறார்கள், எவ்வளவு ஒருமனமா இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் இடைவெளி இல்லவே இல்லை. அப்படியே பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. ஒரு வீடு இங்க, ஒரு வீடு இங்க, புருஷன் அங்க, மனைவி இங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற கூடாரங்கள் அல்ல, எல்லா குடும்பங்களும் ஐக்கியம். மூன்றாவது ஆசீர்வாதம், ஒரு தோட்டத்தை போலனா ஐக்கியம். ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் தோட்டம் போல் ஆவதாக. சண்டை இல்லாத, ஒழுக்கமுள்ள, பரலோகத்தின் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டமாக என்னுடைய குடும்பம். தோட்டத்திலே பலவித மரங்கள் இருக்கும், பலவித மரங்கள். இந்த தோட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு தோட்டத்திலையும் பார்த்தா சில தோட்டத்தில் மாமரம் நட்டிருப்பாங்க, பலாமரம் நட்டிருப்பாங்க, அங்கே சப்போட்டா இருக்கும், இன்னொரு பக்கம் எலுமிச்சங்காய் காய்க்கிற மரம் இருக்கும், ஒவ்வொன்றும் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு தோட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வளருது. அப்படிதானே இல்லையா? அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணி வளருதா இல்லையா? வளருது. இந்த நம்ம வீட்டில், நம்ம மிஷன் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, அது பக்கத்தில் இன்னொரு ஏதோ ஒரு சீம சக்கையா ஒரு மரம் இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஒரு நாள் பிரச்சனை வந்திருக்கும். நான் நிற்கிறதா நீ நிற்கிறதா, ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த தோட்டத்திலே இருப்போம்னு சொல்லி. அதனால மாமரமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு. இதுவும் என்ன செஞ்சிருக்கு, ரெண்டு பேரும் வளர்ந்துருக்காங்க. குடும்பத்தில் இப்படிப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா உங்க குடும்பம் ஒரு நல்ல ஐக்கியத்தின் தோட்டமாய் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நாலாவது ஆசீர்வாதம், ஒரு தோட்டத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் பிதாக்களின் சுதந்திரமாகிய தோட்டமாய் உங்கள் குடும்பம் இருப்பதாக. உங்கள் பிதாக்களுடைய சுதந்திரமான தோட்டமாய் உங்களுடைய குடும்பம் இருப்பதாக. உங்க குடும்பத்தை பார்த்தா உங்க அப்பாவின் சுதந்திரம் உங்க குடும்பத்தில் இருக்கும்,
உங்க குடும்பத்தை பார்த்தா உங்க அம்மாவின் சுதந்திரம் உங்க குடும்பத்தில் இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு புதிய குடும்பமாய் மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய பிதாக்கள் அவர்களுடைய சுதந்திரமும் உங்கள் தோட்டத்தில் இருப்பதாக. எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? அப்பாக்க சொத்து வேணும், அப்பாக்க சொத்து வேணும். அப்பாக்க விசுவாசம் வேணுமா வேண்டாமா? அம்மாவுக்கு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? வேணும், வேணும். உங்க பெற்றோர் ஆவிக்குரியவர்களானால், அதே போல இந்த சபையில இருக்கிற நல்ல விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள், இங்கே ஊழியம் செய்த நல்ல பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள், எத்தனையோ அருமையான தேவ பிள்ளைகள் உங்களுக்கு பிதாக்களாய் இருந்திருக்கிறார்கள், உங்களுக்கு முற்பிதாக்களாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நாலாவது உங்க குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கணும்னா, உங்களுடைய முற்பிதாக்களின் சுதந்திரம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை 1 ராஜாக்கள் 21 அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாமா? 2 வசனம். ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி உன் தோட்டத்தை எனக்கு கொடு. ஒரு பொல்லாங்கன் ஆகாப் என்கிற ராஜா கேட்கிறது என்ன தெரியுமா? உன் தோட்டத்தை எனக்கு கொடு. நான் இந்த நாபோத் சொல்றான், இந்த தோட்டம் என் முற்பிதாக்களின் தோட்டம். 3 வசனத்தை வாசியுங்க. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை, இது என் பிதாக்களின் சுதந்திரம், இந்த தோட்டம், இந்த நல்ல விசுவாசம், இந்த நல்ல கிரியைகள், இந்த நல்ல வைராக்கியம், இந்த நாட்களில் நம்முடைய முற்பிதாக்களுக்குள் இருந்த நல்ல வைராக்கியங்கள் தேவ பிள்ளைகளுக்குள் இருப்பதாக, நல்ல விசுவாச ஜீவியம் இந்த காலத்தில் மாறி போகாமல் இருப்பதாக. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தில் ஒரு வாலிபனை பார்த்து பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாலிபனே, இன்று உன்னிடத்தில் விசுவாசத்தை பார்க்கிறேன், இதே விசுவாசத்தை உன் அம்மாவிடத்தில் பார்த்தேன், இதே விசுவாசத்தை உன் பாட்டியின் இடத்திலும் பார்த்தேன். அப்படி என்றால் பிதாக்களின் சுதந்திரமாகிய தோட்டம் இந்த தீமோத்தேயின் இடத்துல வந்திருக்கிறது. எல்லா வசனமும் வாசிக்கவே முடியாது, நேரம் இல்லை. நான் கருத்துக்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். 4வது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும் என்றால் உன் பிதாக்களின் சுதந்திரமாய் இருப்பதாக. உங்க அப்பா இந்த சபையில எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக உறுதியாய் நின்றார்கள் என்று நீங்கள் காணவில்லையா? உன் தாயார் உங்களுடைய குடும்பத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை நீங்கள் காணவில்லையா? இன்று நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற குடும்பத்திலே பிதாக்களின் சுதந்திரமாகிய ஜெபம் எங்கேன்னு கேட்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உன் தோட்டம் போல் மாற வேண்டிய உன் குடும்பம் பிதாக்களின் சுதந்திரமாகிய தோட்டமாய் மாறுவதாக என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எலிசாட்ட கேட்டா தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நீ போட்டிருக்க துண்டு யாருக்க, நீ போட்டிருக்கிற சால்வை யாருக்க? இது ஒண்ணு நான் வாங்கினது கிடையாது, என் பிதாவின் இடத்திலிருந்து விழுந்தது. எனக்கு முன்னால ஒருத்தர் ஓடினார், எலியா. எனக்கு முன்னால ஒருத்தர் ஓடினா, அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பிதாவின் சுதந்திரம் என்னவென்றால் சால்வை. இன்று உங்களோடு சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தவான் இந்த ஊர்ல சுவிசேஷம் அறிவிக்க வந்த சில நல்ல தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. சில வெளிநாட்டவர் கூட வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஊர்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட சில சரித்திரங்களை குறித்து கேட்டபோது எத்தனையோ பேர் இங்கே வந்து விதைத்திருக்கிறார்கள். அவர்கள் விதைத்த விசுவாசம் இன்றும் அழியாமல் இருப்பதாக. 5வது ஒன்று சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட தோட்டமாய் உங்களுடைய தோட்டம் இருப்பதாக என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனத்துல, புத்தியுள்ள ஸ்திரீயின் தோட்டமாய் உங்களுடைய தோட்டம் இருப்பதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வாக்கியத்தை வாசிக்கலாம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். இங்கே ஒரு தோட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயின் தோட்டம். அவள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இது என்ன தோட்டம் தெரியுமா? புத்தி உள்ள ஸ்திரீயின் தோட்டம். உங்க குடும்பத்துல புத்தி உள்ள ஸ்திரீயால்
குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஆம்பளைங்களாவது ஒரு ஆமேன்னு சொன்னீங்களா? எதுக்கு பாஸ்டர்னு கேட்கிறீங்களா? திரும்ப ஒருக்கா சொல்றேன், உங்க குடும்பம் புத்தி உள்ள ஸ்திரீயாகிய தோட்டமாய் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கொஞ்சம் வீட்டில் ஸ்திரீகள் ஞானமா இருந்தாங்கன்னா வீடு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெறும். புத்தி உள்ள ஸ்திரீகளே, உங்களால் உங்கள் குடும்பம் கட்டப்படுவதாக. ஆமென். புத்தி உள்ளவள் கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள், கொஞ்சம் சத்தமா சொல்லிக்கோங்களா, புத்தி உள்ளவள் கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ ஆமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்களோ தெரியல, என்ன செய்கிறார்களோ. ஒரு தோட்டமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த 5வது குறிப்பு சொல்லுகிறேன், புத்தி உள்ள ஸ்திரீயாகிய தோட்டமாய் உங்கள் வீடு இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க கேட்கணும், ஞானம் தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? கையை வைத்து கேளுங்க பார்க்கலாம். ஸ்திரீகளே, ஞானம் தாரும் ஆண்டவரே. கையை கீழே போடுங்க. ஒரு நாள் என்னுடைய மனைவி ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்திட்டு அந்த வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிச்ச போது, ஆண்டவரே இந்த சிஸ்டருக்கு ஆண்டவரே ஞானம் கொடும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 10 ஃபோனு, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 10 ஃபோனு. பேக்கில் போட்டதுனால எடுக்கலை. வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தோன்னா, என்ன சிஸ்டர் கூப்பிட்டீங்க? அது நான் என்ன ஞானம் இல்லாமல் நடந்துட்டேன். எப்படி ஜெப குறிப்பு வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இவ்வளவு தான் அந்த வீட்டில் ஜெபிச்ச ஜெபம். உங்களை கையை வைத்து சொல்ல சொன்னேன், நிறைய பேர் கையை வைத்தினீங்க, சந்தோஷம். திட்டிட்டே கையை வைத்தினீங்களோ தெரியல, இல்லது பெற வேண்டும் என்று கையை வைத்தினீர்களோ தெரியல. அப்போ என்ன சிஸ்டர், அது நான் என்ன ஞானம் இல்லாம நடந்துட்டேன். நீங்க ஒரு ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவரே ஞானம் தார். அப்ப எப்படி தெரியுமா செஞ்சு ஜெபம் பண்ணிருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு ஞானம் கொடாதையும். ஏத்துக்குவாங்களா? பாருங்க, இப்போ தன்னை வந்து ஞானின்னு நினைச்சுக்கிடுறது. நீங்களா எனக்கு தெரியல. அந்த சிஸ்டர் தன்னை எப்படி நினைச்சுக்கிட்டுனா, நான் பரம ஞானி. நல்ல விளக்கு சர்வ ஞானின்னு சொல்லலையே, பரம ஞானி. ஆமா ஆமா. அதனால வீட்டில் வந்து அப்ப ஜெபத்தை கவனிச்சிருக்காங்க பாருங்க. பிரசங்கத்தையும் சிலர் ரொம்ப கவனிப்பாங்க. எதுக்குன்னா மார்க் போடுறதுக்கு, டீச்சர் மாதிரி ரொம்ப கவனிப்பாங்க. அதே மாதிரி ஜெபிக்கும் போது அதை ரொம்ப கவனிப்பாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க, நல்லது. அந்த நேரத்தில் ஆமென் ஆமென் இப்படி போட்டா கிடைக்கும், இப்படி போட்டா கிடைக்கும். இந்த ஜெபம் சொல்லி கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. அதை அந்த பக்கம் போட்டு தேவ ஞானத்தோடு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்னும் 2 சொல்லி முடிக்கிறேன். உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட தோட்டம் என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்ட தோட்டமாய் உங்கள் குடும்பம் இருப்பதாக. வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் உங்கள் குடும்பம் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லிக்கலாம்? ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நீ எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் தோட்டமாய் மாற்றுவார் என்றால் அது எப்படிப்பட்ட தோட்டம் என்றால் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். உங்க குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து காப்பாராக. ஆமென் சொல்லிக்கோங்க. யோபுவுக்கு அவன் ஜீவனுக்கு, அவன் சரீரத்துக்கு ஒரு வேலி, அவன் குடும்பத்துக்கு ஒரு வேலி, அவனுடைய உடைமைகளுக்கு ஒரு வேலி. எத்தனை அடுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருந்தார். இன்னைக்கு உங்க தோட்டம், நீங்கள் கர்த்தரை நித்தமும் தேடி என்னை நித்தமும் நடத்தும் என்று ஜெபிக்கிற ஒருவருடைய வாழ்க்கை தோட்டம் போலாகும். எப்படிப்பட்ட தோட்டம் என்றால் அது அடைக்கப்பட்ட தோட்டம். ஆமென். உங்க குடும்பம் அந்நியன் உள்ள வரக்கூடாது. உங்க குடும்பத்துக்குள்ள அந்நியன் பிரவேசிக்க கூடாது. இன்னொரு நபர் உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. வந்தா உங்க குடும்பம் அதனால அழிஞ்சு போகும். உங்க குடும்பம் அழிக்கப்படுகிறதற்கான அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மாத்திரம் ஒரு சர்ப்பத்துக்குள்ள புகுந்த ஒத்தன் வராம இருந்த தோட்டத்தை காக்கும் பொறுப்பை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருந்தார்? ஆதாம் ஏவாள் இடத்துல கொடுத்திருந்தார். தோட்டத்தை காக்கவும் அதை பண்படுத்தவும் என்று சொல்லி இருந்தார். இவங்க காக்க தவறினாங்க. அதனால ஒத்தை உள்ள வந்ததுனால என்ன நடந்துச்சு? இவங்க வெளியே தள்ளப்பட வேண்டிய நிலை ஆயிடுச்சு. உங்கள் குடும்பமாகிய தோட்டத்துல
கர்த்தருடைய வேலி பலமாய் வைக்கப்படுவதாக. ஆமென். வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையில வேலி பலமாய் வைக்கப்படுவதாக. எந்த பொல்லாங்கனும் உள்ளே பிரவேசிக்காமல் இருப்பானாக. ஆமென் சொல்லாமா? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள சில நேரம் உள்ள புகுந்துருவான். 10th படிக்கும்போது, 9th படிக்கும்போது, சில நேரம் காலேஜுக்கு போன போது, அங்க படிக்கிற காலத்துல, அல்லது ஏதாவது சில நேரம் இப்பெல்லாம் முகமே பார்க்காம யார்கிட்டயோ பழகிட்டு இருக்காங்க. முகமே பார்க்காம, யாருனே முகம் பார்க்கறதே இல்லை, ஆனா பழகிட்டு இருப்பாங்க, நட்பாயிருவாங்க. அப்புறம் அந்த நட்புக்கு காதல்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. அப்புறம் கருவாடு, கத்திரிக்காய் என்னெல்லாமோ சொல்லி அழிஞ்சு போவாங்க. எதுக்கு? வேலி தகர்க்கப்பட்டது. வேலி தகர்க்கப்பட்டது. யாருக்கிட்டையாவது ஏதாவது பாம்பு வந்திருந்தா இன்னைக்கு பிடிச்சு தூக்கி வெளியே போடணும். ஆமென். அல்லேலூயா. பிடிக்க பயமா இருக்கா? ஆண்டவற்றை ஒப்புக்கொடு, அந்த சர்ப்பம் செத்து போகும். அது உன்னை வஞ்சிப்பது இல்லை. இன்னைக்கு எச்சரிக்கையா அந்த வார்த்தையை உன்னிடத்துல சொல்லுகிறார் என்றால், எந்த தோட்டத்துல வேலி தகர்க்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே வேலி செப்பனிடப்பட. கடைசியில ஒரு வார்த்தை, ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனத்துல, ஒரு நல்ல தோட்டமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் அதை காப்பாற்றுவார். கர்த்தர் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார். இரவும் பகலும் அதற்கு பாதுகாப்பை கொடுப்பார். வேர் பற்றுவாய். 6ஆம் வசனத்துல பூ பூத்து காய் காய்ப்பாய். அதே 6ஆம் வசனத்துல பலனால் நிரப்புவாய். அவ்வளவுதான். 7வது, ஒரு நல்ல தோட்டமா. எத்தனை பேர் விரும்புறீங்க என் குடும்பம் ஒரு தோட்டமாகணும்? ஜெபிக்கலாமா? 1-2 நிமிடங்கள் கூட ஜெபத்தில் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வறண்ட நிலங்களை let the Lord, let the Holy Spirit change the dry land. தேவன் வனாந்தரமான நிலங்களை முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் எழுமி நின்று. அப்படியே இருந்தா ஜெபம் வராது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்படியாக, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக. ஆமென். ஆண்டவரே, எல்லாரும் ஜெப நிலையில வர்றதுக்கே சிலருக்கு சில டைம் எடுக்க வேண்டியது இருக்கான்னு தெரியல. ஒன்றை விரும்புங்கள், தோட்டமாய் மாறட்டும். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், பாகோடு சபையிலே குடும்பங்களை நான் தோட்டமாய் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். கேட்கலாமா? வனாந்திரம் தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். மறுபடியும் வனாந்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திரம் செழிப்பான glory அடர்ந்த காடாகணும். குடும்பங்கள் செழிப்பான தோட்டமாகணும், வாழ்க்கைகள் அடர்ந்த காடாகணும். குடும்பங்கள் செழிப்பான தோட்டமாகணும், வாழ்க்கைகள் அடர்ந்த காடாகணும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாக. எத்தனை பேர் கேட்பீங்க? ஆண்டவரே, ஆமென். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல்வெளி அடர்ந்த காடாகணும். வனாந்திரம். சியோனுக்கு செய்வேன். தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு செய்வார். சில
செழிப்பாக்குகிறது, செழிப்பாக்குகிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் நித்தமும் நடத்தும், நீர் நித்தமும் நடத்தும், நீர் நித்தமும் நடத்தும். உலாவுகிற தோட்டம், கர்த்தர் உலாவுகிற தோட்டம், வருமானம் உள்ள தோட்டம். உன் குடும்பம் கடனுக்குள் அல்ல, கடன் மேல் கடன் அல்ல. கர்த்தரிடத்துல கேளு. புத்தி இல்லாம நடத்திட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை கடனுக்குள் இருந்து விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியமான தோட்டமாக, பிதாக்களின் சுதந்திரம் உள்ள தோட்டமாக, புத்தியுள்ள ஸ்திரீயின் தோட்டமாக, அடைக்கப்பட்ட தோட்டமாக, நல்ல தோட்டமாக தேவன் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்த்து இரவும் பகலும் பாதுகாத்து வேர் பற்றி, வேர் பற்றி, வேர் பற்றி. கொஞ்சம் உடனே அம்மா வீட்டுக்கு ஓட போறேன் சொல்லாத சிஸ்டர். உங்க குடும்பத்தை தோட்டமா மாற்ற விரும்புகிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், இருப்பாள், இருப்பாள். அவள் ஓடுவாள் அல்ல, அவள் இருப்பாள். அவள் ஓடுவாள் அல்ல, அவள் இருப்பாள். சகோதரியே, ஆண்டவற்றை கேளு. என் குடும்பத்தை தோட்டமாக்கும். வறண்ட வனாந்தரம் உங்களை கொண்டு வந்ததே செழிப்பாக்க, உங்களை கல்யாணம் பண்ணினதே அந்த குடும்பத்தை தோட்டமாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை போல, அவர் உலாவுகிற தோட்டமாக, வருமானம் உள்ள தோட்டமாக, பிதாக்களின் சுதந்திரம் உள்ள தோட்டமாக, புத்தி உள்ள ஸ்திரீயின் தோட்டமாக, தேவன் ஐக்கியத்தின் தோட்டமாக, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக, ஒரு நல்ல தோட்டமாக உங்கள் குடும்பத்தை மாற்றுவாராக. நீங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்திலும் இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய ஜனத்தோடு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நீ இருப்பாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நித்தமும் நீர் நடத்துவீரானால் அநேக வனாந்தரங்கள் ஆண்டவரே, அநேக பாலிடங்கள் தேறுதலடையும், அநேக வனாந்தரங்கள் ஏதேனை போல் மாறும். ஆண்டவரே, வறட்சியான பூமிகள், அவாந்தர வழிகள் கர்த்தரின் தோட்டமாய் மாறும். அந்த வாக்கின்படி ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை குடும்பங்களிலே கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. சில கெடுக்கிற நரிகள், சில குடும்பங்களின் ஆண்டவரே சந்தோஷங்களை கெடுக்கிற சில செயல்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. அவைகள் சிறைபிடிக்கப்படுவதாக, அவைகள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய சமூகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நல்ல கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.